வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக நாங்கள் லண்டனுக்கு போயிருந்தோம் ஒரு ஃபோட்டோ ஷூட்காக. ஹவுன்ஸ்லோவில் இருக்க ஒரு பார்க்குக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இது லண்டன் ஹீத்ரோவுக்கு ரொம்பவே பக்கம். அதனால் எவ்ரி 30 செகண்ட்ஸ் ஒரு ஃப்ளைட் இங்கே வந்து லேண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. இங்கேருந்து ஹீத்ரோ ஏர்போர்ட் ரொம்ப பக்கன்றதுனால எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் எல்லா ஃப்ளைட்டும் லேண்ட் ஆகுறத நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இது ரொம்ப பெரிய பார்க். இங்கே வந்து ஒரு லேக் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி மாடுங்கள்லாம் நிறைய இருந்தது. அப்படியே இந்த லேக்கை சுற்றி பார்த்து கொஞ்ச நேரம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர் வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேஹா பிஹைண்ட் த சீன்ஸ் அவளும் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தா. மேகாவோட டான்ஸ் டீச்சர் கூட தான் நாங்கள் இங்கே போயிருந்தோம். அவங்களுக்கு சேம் டே வந்து மிஸ்ஸஸ் தமிழ் யூகே அண்ட் யூரோப்பில் அவங்க ஃபைனலிஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ அதுக்கான இன்டர்வியூ இருந்துச்சு. அவங்களோட தான் போயிருந்தோம். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட போயிருந்தோம் ஹவுன்ஸ்லோவில். இந்த பிளேஸ் வந்து யூகே மாதிரியே இல்லைங்க, அப்படியே சென்னையில் இருக்க மாதிரியே இருந்தது அங்கே வைப்ஸு. சென்னை பிரியாணின்ற ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பாக இருந்தது. அங்கே அப்படியே பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் 3 pounds தான். பயங்கர பசியில் இருந்தோம். ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் பயங்கர டேஸ்டியாக வேறு இருந்துச்சு. ஸோ ஜாலியாக சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பட் இங்கே இவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு யூகேயில் இருக்க ஒரு ஃபீலே இல்லை. ஏதோ சென்னையில் அண்ணா நகர் இல்லை டி நகருக்கு போயிருந்த மாதிரி தான் இருந்தது. அப்படி தான் அந்த வைப்ஸ் அந்த ஃபுட் கோர்ட் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக வேறு ஆகிடுச்சு. இல்லை ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். வரும்போது நல்லா ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு டான்ஸ் டீச்சர் வேறு, ஸோ கேட்கவே வேணாம், அவங்க டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்படியே பாட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபுல் மூன் செம்மையாக இருந்தது பௌர்ணமி அன்னைக்கு. ஸோ அப்படியே மூன் வைப்ஸ் எல்லாம் நாங்கள் அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நான் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் வேறு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.